சாதிவாரி கணக்கெடுப்பு விவகாரத்தில் மத்திய அரசை திமுக எம்பி வில்சன் கடுமையாக விமர்சித்தார். மாநிலங்களவையில் பேசிய திமுக எம்பி வில்சன், நாட்டில் கடைசியாக கடந்த 1931ஆம் ஆண்டு சாதிவாரி கணக்கெடுப்பு மேற்கொள்ளப்பட்டதாக சுட்டிக்காட்டினார். 93 ஆண்டுகளாக சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாததால் பட்டியலின, பழங்குடியின மற்றும் இதர பிற்படுத்தப்பட்ட பிரிவினருக்கு நியாயமான உரிமைகள் மறுக்கப்பட்டிருப்பதாக குற்றம் சாட்டினார். இப்போதும் சாதிவாரி கணக்கெடுப்பை மேற்கொள்ளவோ அவர்களுக்கான இடஒதுக்கீட்டை உயர்த்தவோ மத்திய அரசுக்கு ஆர்வம் இல்லை என குற்றம் சாட்டினார். மக்கள் நலனுக்கான திட்டங்கள் ஏழை எளிய மக்களை சென்றடையக்கூடாது என்ற மத்திய அரசின் உள்நோக்கத்தை இது காட்டுவதாக குறிப்பிட்டவர், இடஒதுக்கீட்டை அழிப்பதற்காகவே கிரீமிலேயர் முறை கொண்டு வரப்பட்டிருப்பதாக குற்றம் சாட்டியதோடு அதனை உரிய சட்ட திருத்தத்தின் மூலம் சரி செய்ய வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்தார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.